ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. சரியா, நம்ம இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணக்கூடிய தேர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா டைமண்ட் மெடல் டெஸ்ட். ஓகே, நம்ம போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலுக்கு உண்டான டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 2500 பேர்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த தேர்வை வந்து எழுதியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து நம்ம இந்த வாரம் வந்து டைமண்ட் மெடலுக்கு உண்டான டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சரியா, இன்னைக்கு 2வது வாரம் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த தேர்வு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடக்கக்கூடிய எக்ஸாம். ஓகேவா? கிட்டத்தட்ட 100 கொஸ்டினுக்கு 1 1/2 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து நம்ம நடத்துகிறோம். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு போயிட்டு நீங்கள் இன்னைக்கு உண்டான ஓஎம்ஆர் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 4:30 to 6 o'clock. ஓகேவா? ஸோ டெஸ்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 to 6 o'clock. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம துரோன் அகாடமியோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் வந்து கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது ஓஎம்ஆரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? சும்மா வந்து பார்த்தா அந்த கொஷின் பேப்பர் பார்த்து ஏபிசின்னு போடுறது, நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் ஏபிசி அப்படின்னு போட்டுறது, அந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க. வேலைக்கு போன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிடி போட சொல்ல போகிறது கிடையாது, டிக் பண்ண சொல்ல போகிறது கிடையாது, ஷேட் பண்ண தான் சொல்ல போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினா தான் அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு மாதிரி ப்ராக்டிஸ், இங்கே ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் வந்து பார்த்தா நமக்கு வந்து கை கொடுக்காது. ஓகேவா? ஸோ இந்த தப்பை தான் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. நம்ம தான் நல்லா படிச்சிருக்குமே, ஓஎம்ஆரில் வந்து பெரிய விஷயம் வராது, அதை நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம், நம்ம வந்து கொஷின் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம், கொஷின் ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்கா அப்படி நம்ம வந்து கொஷின் மட்டும் சும்மா ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம நினைக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த தப்பை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, வேலைக்கு போக முடியாது. ஓகேவா? அப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயமும் தான் பண்ணணும். ஓகேவா? ஓஎம்ஆர் டெஸ்ட் தான். ஏன்னா எக்ஸாமில் ஓஎம்ஆர் தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னா தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ ஓஎம்ஆர் வெரி மஸ்ட். ஓஎம்ஆரில் தேர்வு எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் 4:30 to 6 o'clock தான் எழுதணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு வரைக்கும் டைம் வச்சுக்கோங்க. நாளைக்கு 6 மணி வரைக்கும் டைம், 24 ஹவர்ஸ். இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே தேர்வு எழுதி முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன்னா நாளைக்கு நாளானைக்கு நீங்கள் கடத்திட்டு போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வு எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சலுப்பு தருணம் எழுத முடியாது. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை வந்து சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சாதான் சுவாரஸ்யம் நமக்கு கூடும். அந்த சொன்ன டைமை தாண்டினா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சோம்பேறித்தனம் தான் கூடும். சுவாரஸ்யம் கூடணுமா சோம்பேறித்தனம் கூடணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக 1.5 மணி நேரம் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். 1/2 ஹவர் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்குறது, அப்புறம் வந்து ஏன்னா மெசேஜ் வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை டீ போட்டு குடிக்கிறது, அப்புறம் சாப்பிட்டு வரது, அந்த வேலையை வச்சுக்காதீங்க. 1.5 மணி நேரம் தேர்வா 1.5 மணி நேரம் ப்ராப்பராக உட்காந்து எழுதுங்க. 1.5 மணி நேரம் உங்களால் உட்காந்து எழுத முடியலன்னா தயவுசெய்து தேர்வு எழுதாதீங்க. அப்படி நீங்கள் வந்து பார்ட்டாக உட்காந்து எழுதி அந்த தேர்வு முடிக்கின்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி முடிக்கிறதுனால உங்களுக்கும் எந்த பலனும் வரப்போகிறது கிடையாது. ஒரு டெஸ்ட்னா அதுக்கும் நம்ம தனியாக தகுந்த மரியாதையை கொடுக்கணும். ஓகேவா? அதனால் 1.5 மணி நேரம் ஒழுங்காக உட்காந்து அந்த எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். ஓகே, ஏன்னா 1.5 மணி நேரம் உங்கள் மைண்டு கரெக்டாக யோசிக்குதா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, நம்ம சொன்ன விஷயம்லாம், நம்ம படித்த விஷயம் எல்லாமே நமக்கு கரெக்டாக வருதா, ஓகே, நம்மளால் கண்டிப்பாக ரீகால் பண்ண முடியுதா, அதை ப்ரெஷரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுதா, ஒரு 1 1/2 ஹவர் வந்து கண்டினியூவாக நம்மளால் கான்சன்ட்ரேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியுதா, நம்ம மைண்டு டைவர்ட் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு 3 மணி நேரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 1.5 மணி நேரத்தையும் 1/2 அன் ஹவர் படிக்கிறேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் அந்த வேலையை அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 1.5 மணி நேரம், அது இன்றைக்கி நீங்கள் எந்த டைம்லாம் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற டைம் தான் நீங்கள் எடுக்கின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும். ஓகேவா? ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து பண்ணுங்கள். டைமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெஸ்ட்டு முடித்த உடனே வந்து இந்த வீடியோ பற்றி கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சார் நான் வந்து இந்த டைம் ஆரம்பித்தேன், இந்த டைம் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து பார்த்தோன்னா 1 ஹவர் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 1 ஹவர் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 1 ஹவர் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் 1 ஹவருக்குள்ளேயே முடிச்சிட்டேன், அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு போங்க. அது வந்து என்னென்னா போன டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, போன டெஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணல, இது எல்லாத்தையும் உங்களால் கிளாரிஃபை பண்ண முடியும். அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு 1.5 மணி நேரம் அப்படின்னா ஆஸ் யூசுவலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ், இந்த ஆங்கிளில் வந்து போங்க. ஒவ்வொரு கொஷின் பேப்பர் நீங்கள் எடுக்கும்போதுமே, ஒவ்வொரு கொஷினை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதுமே நல்லா தெரிஞ்ச கொஷின், ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஷின், சுத்தமாக தெரியாத கொஷின், இந்த ஆங்கிளில் போங்க.
ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் பார்க்குறீங்க. சுத்தமா தெரியலனா அதிலேயே உட்காந்துராதீங்க. ஏன்னா, அது பின்னாடி உங்களுக்கு வந்து நல்ல நல்ல தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் போயிடும். ஓகேவா? நம்ம வந்து முதல்ல இருக்கக்கூடிய இந்த 50 கொஸ்டின உட்காந்து இது வரும், அது வரும். எனக்கு இது நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். ஆனா நான் ஞாபகம் வரல, ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு இத பத்தி நம்ம திங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பின்னாடி நமக்கு ஒரு 40 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினா இருக்கலாம். அத அட்டெண்ட் பண்ணாமயே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். அத அட்டெண்ட் பண்ண நமக்கு டைமே கிடைக்காது. 1 1/2 மணி நேரம் இதிலேயே முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் தெரியலையா, டக்குனு அடுத்த கொஸ்டின் வாங்க. அதுவும் தெரியலையா, அடுத்த கொஸ்டின் வாங்க. அதுவும் தெரியலையா, அடுத்த கொஸ்டின் வாங்க. ஒரே கொஸ்டின்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாரி ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவா, நிறுத்தி, நிதானமா, முழுசா படிங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவா, நிறுத்தி, நிதானமா, முழுசா படிங்க. பாதி வரைக்கும் படிச்சு ஆன்ஸர் பண்ணாதீங்க. பாதி படிச்சா பாதி ஆன்ஸர் தான் வரும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ முழுசா படிச்சா தான் நம்மளால வந்து ஒரு முழுமையான ஒரு ஆன்ஸர் வந்து நம்மளால போட முடியும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா படிச்சு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ பென் கிடையாது, பிளாக் பென். போன வாட்டி நெறைய பேர் வந்து எனக்கு டெலகிராம்ல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில அந்த ஓஎம்ஆர் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ பென்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர்லாம். தயவு செஞ்சு ப்ளூ பென் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து பிளாக் பென் தான் அலோவ்டு. ஒன்லி அலோவ்டு ஃபார் பிளாக் பென். ஸோ அப்போ பிளாக் பென்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்போ பிளாக் பென் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிளாக் பென்ல எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டு நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரு ரேங்க் ரிப்போர்ட் வந்து ஒரு 6 மணிக்கா நான் வந்து குடுப்பேன். ஓகேவா? அந்த ரேங்க் ரிப்போர்ட்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத வந்து பார்த்தா இன்சர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? அது 100க்கு நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத வந்து சொல்லுங்க. அத ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே அது சாட்டர்டே ஆர் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோல வந்து நான் எவ்வளோ பேர் எடுத்திருக்கீங்க, அதில ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, அந்த ரேங்க் ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுறேன் நம்மளோட டெலகிராம் சேனல்ல. ஓகேவா? ஸோ அப்போ டெஸ்ட்டுக்கு உண்டான ப்ராசஸ் தான். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ முழுசா பார்த்துட்டு, நம்ம டெலகிராம் சேனல் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு கீழ இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எடுத்து தாராளமா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுருங்க. 6 மணிக்கு கீ ஆன்சர் வந்துரும். கீ ஆன்சர் வந்து செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 மணி நேரம் ப்ராப்பரா உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. இன்னைக்குள்ள முடிக்கிறது பெட்டர். நாளைக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா, அடுத்தடுத்த தேர்வு வந்து ரொம்ப உங்களுக்கு பாதிக்கப்படும். ஓகேவா? அடுத்து நாம வேற ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க இன்னும் இதே டெஸ்ட்லயே இருந்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு படிக்கின்ற எண்ணம் வராது. ஓகேவா? சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வராது. சோம்பேறித்தனம் தான் வரும். சுறுசுறுப்பு வராது. சோம்பேறித்தனம் தான் வரும். ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் டேல எக்ஸாம் எழுதி முடிச்சுருங்க. பிரிப்பரேஷன் டேல நீங்க பிரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள எக்ஸாம் எழுதிருங்க. எழுதிட்டு எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க் என்ட்ரி லிங்க்ல உங்களுடைய மார்க்க வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணுங்க. சும்மா வந்து அப்படியே உட்காந்துட்டு கிடக்காதீங்க. வேற என்ன படிக்காத டாபிக் என்ன இருக்கு? அதாவது நம்ம படிச்ச டாபிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு? நம்ம படிக்காத டாபிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு? நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம்? தெரியாத கொஸ்டின் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதும் அப்படியே சும்மா உட்காந்துருக்காதீங்க. எவ்வளோ மார்க் நம்ம எப்படி போட்டிருக்கோன்றத பத்தி அப்பப்போ திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணதுக்குள்ள நம்ம வந்து அடுத்ததுக்கு உண்டான ஷெட்யூல் வந்து நான் வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவேன். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உண்டான டெஸ்ட் இந்த டைமண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லா, தெளிவா, ரிலாக்ஸா எழுதுங்க. சும்மா அவசரப்பட்டு இதான் எனக்கு மெயினான எக்ஸாம் வந்து இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க் அத பத்திலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவும் சொல்லக்கூடியதுதான் 3 மெடல். ஓகேவா? 90க்கு மேல அதாவது 91 டூ 100 மார்க் எடுக்கிறவனுக்கு கோல்டு மெடல். ஓகே. 81லேருந்து 90 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் மெடல். 71லேருந்து 80க்கு வரைக்கும் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோன்ஸ் அதாவது வெண்கல பதக்கம் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஸோ யார் இந்த வாட்டி கோல்டு மெடல் வாங்குறீங்கன்றத வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட போன வாட்டி 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வாங்கியிருந்தீங்க. இந்த வாட்டி எவ்வளோ பேர் கோல்டு மெடல் வாங்குறீங்கன்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கான தேர்வு. நீங்க கட்டாயம் எழுதக்கூடிய தேர்வு. கட்டாயம் உட்காந்து ப்ராப்பரா தேர்வு எழுதுங்க. இந்த தேர்வு உங்களுக்கு ஒரு மாற்றத்த கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஓகேவா? போன டெஸ்ட்ட விட இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடுதலா கஷ்டமா தான் வச்சிருக்கும். இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தேர்வு எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அத ஃபேஸ் பண்ண தயாராயிடுங்க. ஏன்னா, தேர்வு எளிமையா இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனா கஷ்டமா இருந்தா கூட, அதை எளிமையாக்கும் நோக்கத்தில் தான் நாங்க உங்களுக்கு தேர்வு நோக்குல கொஸ்டின வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி குடுக்குறோம். அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அ அந்த குரூப் 4, குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம வந்து பார்த்தா வச்சிருக்கோம். ஓகேவா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட்ட தயவு செஞ்சு ஓஎம்ஆர்ல அட்டெண்ட் பண்ணுங்க. 1 1/2 மணி நேரம் முழுசா உட்காந்து தேர்வு எழுதுங்க. ஓகேவா? இந்த 2 ரெக்வெஸ்ட்டோட இந்த வீடியோ பதிவ நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை டைமண்ட் டெஸ்ட் பேட்ச். ஓகே. டைமண்ட் டெஸ்ட் எழுதக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேர்வ நல்லா, தெளிவான மனநிலையோட ரிலாக்ஸா எழுதுங்க. தேங்க் யூ.